அயர்லாந்தை குறைத்து மதிப்பிட்டதாக ஸ்ரேயஸ் ஐயர் ஒப்புதல். அயர்லாந்து தொடருக்கு முன் 16 தொடர்களை தோல்வியே இல்லாமல் ஆடி வந்த டி20 கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்திய அணி அயர்லாந்திடம் 2-0 என்று அதிர்ச்சி தோல்வியை தழுவியது. எதனால் என்பது குறித்து கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மனம் திறந்துள்ளார். அயர்லாந்து அவ்வளவு நன்றாக ஆடும் என எதிர்பார்க்கவில்லை என ஒரு கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் கூறுகிறார் என்றால் எவ்வளவு அதிநம்பிக்கை தேவையா என்றும், ஒரு கேப்டன் இப்படி நினைக்கலாமா என்றும், எந்த அணியையும் அதன் வலிமையான பகுதிகளுக்காக மதிக்கத்தானே வேண்டும் என்ற கேள்விகள் ஸ்ரேயஸ் ஐயரை நோக்கி எழும்பி வருகின்றன. அயர்லாந்துக்கு எதிரான அதிர்ச்சி தோல்விக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறார். 33 போட்டிகளுக்கு பிறகு நேரடியாக கேப்டனாக அணிக்கு திரும்பிய ஐயர் இந்த தொடரில் ஏற்பட்ட தோல்வி குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். பேசும்போது இது தர்ம சங்கடமான தோல்வி அல்ல, ஆனால் எங்களுக்கு மிகவும் மனசோர்வை அளிக்கும் தோல்வியாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். அயர்லாந்து அப்படி விளையாடும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங் என அனைத்து துறைகளிலும் எங்களை விட சிறப்பாக செயல்பட்டனர் என தெரிவித்துள்ளார். மைதானத்தின் பரிமாணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர்களுக்கு தெளிவான திட்டம் இருந்தது. ஆனால் நாங்கள் மைதானம், பிட்ச் மற்றும் சூழ்நிலைகளை சரியாக ஆய்வு செய்ய திட்டமிடுவதில் பின்தங்கிவிட்டோம் எனினும் அவர்களுக்கு முழு பாராட்டும் சேர வேண்டும். அந்த தொடரிலிருந்து நாங்கள் பல பாடங்களை கற்றுள்ளோம் என தெரிவித்துள்ளார். அயர்லாந்தின் பெல்பாஸ்ட் மைதானம் வழக்கமான கிரிக்கெட் ஸ்டேடியம் போல இல்லை. அவுட்ஃபீல்டு சற்று மந்தமாகவும் சமநிலையற்றதாகவும் இருந்தது. மைதானத்தின் பரிமாணங்களும் சதுர வடிவில் இருந்ததால் கோணங்களை கணக்கிடுவதும் இரட்டை ரன்களை தடுப்பதும் சவாலாக இருந்தது. குறிப்பாக கேப்டனாக ஃபீல்டிங் அமைப்பை வகுப்பது வழக்கத்திற்கு மாறான அனுபவமாக இருந்தது. IPL போட்டிகளில் எல்லா மைதானங்களும் ஒவ்வொரு திசையிலும் சமமான அமைப்பில் இருக்கும். அதனால் பெல்பாஸ்ட் மைதானத்தின் தன்மை எங்களுக்கு சற்று கடினமான சவாலாக அமைந்தது என ஸ்ரேயஸ் ஐயர் கூறியுள்ளார்.